நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் தப்ப முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள GMC பாலயோகி அரங்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் NDA நாடாளுமன்ற கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தேர்வு வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், நாட்டின் இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். दोबारा इस तरह का पेपर लीक ना हो, इसके लिए सख्ती से कदम जो उठाया गया है, जिन्होंने पेपर लीक धंधे में जो लिप्त है, जो लोग दोषी पाए गए हैं, जिसको अरेस्ट किया गया है, उसको जेल में डाल करके प्रधानमंत्री जी ने ये अपील भी किया है कि उनका जो सजा है उसको सख्ती से सख्ती सजा कैसे दिया जाए, उसमें सारा टॉप क्लास के वकील लोग भी साथ दें, ताकि जो पेपर लीक जैसे पाप काम किया है उन लोगों को घोर सख्त सजा मिले. இந்தியா பல்வேறு நாடுகளுடன் செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் இக்கூட்டத்தில் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலன் மற்றும் நாட்டின் நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தியே இத்தகைய ஒப்பந்தங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி கூட்டணி தலைவர்கள் ஒரு பாராட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினர்.